ஈரான் அமெரிக்காவோட போர்க்கப்பலோட ஜிபிஎஸை வந்துட்டு ஜாம் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திதான் சொல்கிறாங்க. ஆப்ரஹாம் லிங்கன்ற கப்பல் வருது ஒரு 4-5 நாளாக பயணப்பட்டு வந்து அரபு கடல் பகுதியில் வந்து நிற்கிது. ரெடி பண்ணால் நெட்டே வேலை செய்யலை. நெட்டு இல்லைன்னா கப்பலே இயங்காதில்ல. நடுக்கடல் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணியாக தெரியும். எந்த தண்ணியில் நிற்கிதுன்னு யாருக்கு தெரியும்? அது ஈரான் அதிபர் வீட்டுக்கு நோக்கி ரெடி பண்ணுங்கன்னா அவங்க அதிபர் வீட்டை நோக்கி காட்டுது. ஓகே, இந்த பக்கமாக திரும்பி காட்டுது அமெரிக்காவுக்கு. ஈரான் இந்த பக்கம் வெஸ்ட்டில் இருக்குது, ஈஸ்ட்டில் காட்டுது. என்ன ஏதுன்னு குழம்பி போய் பார்த்தா ஜிபிஎஸை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. பார்த்தா ஒன்றுமே வேலை செய்யலை. கப்பல் எங்கேன்னு கேட்டால் மால் வாசலில் நிற்கிது கப்பல். காட்டுது அப்படி ஜிபிஎஸ். சரி, கார்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கடலில் இருக்குது. கடலில் பார்க்கிங் பண்ணி வரிசையாக நிற்கிது. இப்போ எதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சி? இது எல்லாமே ஈரான் செய்த வேலை தான். இவர் வேறு யார் செய்வா? அமெரிக்காவே அவனே மன்னவாரியாக போடுவாங்க. உடனடியாக 26ஆம் தேதி ஜாம் பண்ணாங்க. ஏற்கனவே ஸ்டார் லிங்கை போன மாதமே செயல்பட விடாமல் பண்ணாங்க ஈரானில். ஸ்டார் லிங்க்கு எவன்லாம் வச்சுருக்கானோ, ரிசீவர் வச்சுருக்கானோ அவனை பூரா அது அஃபென்ஸ்ன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அறிவிச்சிட்டாங்க, தேச துரோக குற்றம்ன்ற அளவுக்கு. அப்போ எலான் மஸ்க்கு ஆஃப் ஆகி போயிட்டாங்க. ஸ்டார் லிங்க்குக்கே முதல் ஆப்பு உலகத்தில் வச்சது ஈரான் தான். இப்போ அடுத்து இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா அமெரிக்கா விளக்கணையை குடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போயே விளக்கணையை குடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஸ்பேஸ் வாராக மாறுது. ட்ரம்ப் வேணால் ஒரே நாளில் ஈரானை முடிச்சிருவேன். ஆமாம், அவரை முடிச்சிருவாங்க போல நைட் வந்து. இல்லை, இதுக்கு பின்னாடி ரஷ்யா, சைனா ரெண்டு பேரும். அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் இருக்குது? ஆக்சுவலி எல்லாமே வியாபாரம் தான். ஈரான் நாட்டில் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாது, இஸ்ரேலில் நிறைய பேருக்கு அதான் கேட்குறேன். யாருக்குமே தெரியாது. எல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்னடா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா பீச்சை பிடிங்கி போயிட்டாங்க கதையில். உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவோட மேலே பார்வை எப்படி இருக்கு? எல்லாரும் காரி தான் துப்புவாங்க. அது துப்புனா தொடச்சிக்குவோன்னு இருக்காது. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. ஈரான் அமெரிக்கா இந்த போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதில் குறிப்பாக வந்து இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவோட போர்க்கப்பலோட ஜிபிஎஸை வந்துட்டு ஜாம் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திதான் சொல்கிறாங்க. ஒரு பெரிய அமெரிக்கா அப்படின்னாவே வந்துட்டு டெக்னாலஜியில் வேற லெவலில் சொல்லியிருக்கா, வேற யார் சொல்லியிருக்கா? சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்காவில் ஒரு போர்க்கப்பலோட ஜாமரை பண்ண முடியும்னா எப்படி? அது ஜாமர்ன்றது வேற. அதாவது ஜாமர் அப்படின்றது சிக்னலை வந்து ஜாம் பண்ணுறது. நேராக வர்றது சிக்னலில் போய் குத்துனீங்கன்னா அது ஜிக்ஜாக்காக போகுது. இது வந்து ஜாமர். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே. இது வர்றதை வந்து முட்டி தடுத்து இதை உள்ளே வர விடாமல் ஹையர் ஃப்ரீக்வன்சியை வச்சு இதை தடுக்கிறது. இது வந்து ஜாமர். இது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஜிபிஎஸை பொறுத்தளவுக்கு இப்போ என்னென்னா கிறிஸ்டி எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் பழைய குரலி வித்த மாதிரி தான் ஜிபிஎஸ். என்னன்னா இது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டைம் ஃபாஸ்டரு. அது சாதாரணம். ஓகே, ஐயா சார் பர்ஸ் பையில் என்ன வச்சுருக்காரு? 10 ரூபா நோட்டு வச்சுருக்காரு அப்படின்னாங்க. புரியுதா உங்களுக்கு? கழுத்தில் என்ன போட்டிருக்காரு? செயின் போட்டிருக்காரு. விரலில் என்ன போட்டிருக்காரு? மோதிரம் போட்டிருக்காருனாங்களா? இதுதான் ஜிபிஎஸ் நம்ம கேட்குறோம். கிறிஸ்டி எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னாலே இப்படி காட்டு. கேமராமேன் எங்கே இருக்காரு? டக்குன்னு இப்படி காட்டு. இப்போ இதை குழப்பி விட்டோன்னா கிறிஸ்டி எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னே பாத்ரூமை காட்டுது. பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃப்ரிட்ஜை காட்டு. ஓகே, மாற்றி விட்டுறது, மெண்டல் ஆக்கி விட்டுறது. யாரை? ஜிபிஎஸ். இதுதான் வந்து இது எளிமையாக புரிகிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்லுவேன். ஆனால் ஜிபிஎஸ்ஸை வந்து வேறு ஒரு சிக்னலை வச்சு அதை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக 26ஆம் தேதி ஆப்ரஹாம் லிங்கன்ற கப்பல் வருது. ஒரு 4-5 நாளாக பயணப்பட்டு வந்து அரபு கடல் பகுதியில் வந்து நிற்கிது. என்ன எல்லாம் செட்டப் பண்ணுறாங்க, எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. ரெடி பண்ணால் நெட்டே வேலை செய்யலை. நெட் இல்லைன்னா கப்பலே இயங்காதில்ல. ஜிபிஎஸ் கிடைக்கல. ஜிபிஎஸ் இல்லைன்னா எங்கே போகுது இந்த கப்பல்? எங்கே நிற்கிதுன்னு அவனுக்கு தெரியாது. அட்லாண்டிக் ஓஷனில் நிற்கிதா, நடுக்கடல் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியாக தெரியும். எந்த தண்ணியில் நிற்கிதுன்னு யாருக்கு தெரியும்? ஏற்கனவே அவங்க இப்போ கேப்டனும் தண்ணியில் தான் இருப்பான். தண்ணியில்னா இந்த ஷிப்பில் தான், கப்பலில் தான் இருக்கா. எல்லாமே சரக்கு பார்ட்டியாக தான் இருப்பாங்க. சரக்கு பார்ட்டினா தண்ணியில் தான் இருப்பாங்க. எல்லாமே தண்ணியில் தானே மிதந்துட்டு இருப்பாங்க எப்போவுமே. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இடம் இதுன்னு தெரில, வடக்குன்னு தெரில, தெற்குன்னு தெரிலன்ற மாதிரி காம்பஸ் பழைய காலத்தில் வச்சு பார்த்தா வடக்கில் இருக்கோம், இங்கே வந்துட்டோன்னு தெரியுது. ஜிபிஎஸ் வேலை செய்யலை. சரி, எல்லாம் ரெடி பண்ணிங்க. அது ஈரான் அதிபர் வீட்டுக்கு நோக்கி ரெடி பண்ணுங்கன்னா அவங்க அதிபர் வீட்டை நோக்கி காட்டுது. ஓகே, இந்த பக்கமாக திரும்பி காட்டுது அமெரிக்காவை நோக்கி. ஈரான் இந்த பக்கம் வெஸ்ட்டில் இருக்குது, ஈஸ்ட்டில் காட்டுது. என்ன ஏதுன்னு குழம்பி போய் பார்த்தா ஜிபிஎஸை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. பார்த்தா ஒன்றுமே வேலை செய்யலை. கப்பல் எங்கேன்னு கேட்டால் மால் வாசலில் நிற்கிது கப்பல். காட்டுது அப்படி ஜிபிஎஸ்ல கூகுள் மேப் மாதிரி இப்போ காட்டுதுன்னா அந்த இப்போ சில பேர் சாக்கடையில் கொண்டு விட்டுருவாங்க பாருங்கள். இந்த சந்துன்னு காட்டும் கொண்டு நானே போயிருக்கேன். அந்த மாதிரி
கேரளாலாம் ஒருத்தன் ஆற்றுக்குள்ளேயே விட்டான் பாருங்க வண்டியை. அந்த மாதிரி ஒரு டைம் நான் வந்து இந்த இதில் போய் பெரியார் பாதையில் போய் ஒரு கார் போய் சிக்கிற ஆட்டோ போகிற இடத்துல காமிச்சு விட்டுருச்சு. போய் மாட்டி அதுக்குள்ளே இந்த வண்டி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. பின்னாடி ஆட்டோ பைக்கெலாம் வந்து நின்ட்டாங்க சந்துக்குள்ளே, இடுக்குள்ளே போகும். ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் முன்னாடியும் போக முடியாமல் அப்புறம் இறக்கப்பட்டு பின்னாடி இருக்கவங்கலாம் போய் என்னை 1 மணி நேரம் கழிச்சு மீட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜிபிஎஸ் மாற்றி காட்டுது. சரி, கார்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கடலில் இருக்குது. கடலில் பார்க்கிங் பண்ணி வரிசையாக நிற்கிது. இப்போ எதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சி இது எல்லாமே ஈரான் செய்த வேலை தான். அப்புறம் வேறு யார் செய்வா? அமெரிக்காவே அவனே மண்ணவாரியாக போடுவான். அப்போ இது குழப்பி விட்டாங்க. 26ஆம் தேதி போன கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன். முன்னாடி பயங்கர பில்டப் கொடுத்தாங்க ஆப்ரஹாம் லிங்கனில். இந்த இது இருக்குது, அந்த 45 இருக்குது, இலக்கை சரியாக தாக்கும், இது இருக்குது, அது இருக்குதுன்னு எல்லாம் கதை விட்டாங்க. கடைசியில் பார்த்தா கப்பலே இயங்காமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னா அப்படியே சில கனவு கண்டா வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி, அந்த மாதிரி அவங்க அப்படியே நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். இப்போ 26ஆம் தேதி போனாங்க. 27, 28, 29, 30, 31 ஆகி போச்சு. இன்றைக்கி அவங்க டேட்டுக்கு வந்து 30 ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அப்படியே நிற்கிது. பயந்துட்டாங்க. ஓகே, இது டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாமா? டெக்னிக்கல் ஃபெயிலியர் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜாமர் போட்டிருக்காங்க. அதே ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து ஜாமரை போட்டிருக்காங்க. எங்கன்னா சவுத் அமெரிக்காவில் ஜாமர் போட்டு 2-3 நாள்லாம் குளறுபடி பண்ணி விட்ருக்காங்க. அது வந்து ஜாமரை ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரீக்வன்சியில் வருது, அதுக்கு அதிக ஃப்ரீக்வன்சியில் போய் இதை மடக்குறீங்க, திருப்பி இதோட ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தி இதை தாண்டி உடச்சிட்டு உள்ளே போயிடலாம். ஆனால் இது பாதையை மாற்றி காட்டினா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே வர முடியாது. அப்போ திருப்பி இது பண்ணி இப்போ அவசரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இதை அனுப்பியிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக 26ஆம் தேதி ஜாம் பண்ணாங்க. ஏற்கனவே ஸ்டார் லிங்க்கை போன மாதமே செயல்பட விடாமல் பண்ணாங்க ஈரானில். ஸ்டார் லிங்க்கு எவன்லாம் வச்சுருக்கானோ, ரிசீவர் வச்சுருக்கானோ அவனை பூரா அது அஃபென்ஸ்ன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அறிவிச்சிட்டாங்க. வச்சுருந்தா தேச துரோக குற்றம்ன்ற அளவுக்கு இது ஸ்டார் லிங்க் எல்லாத்தையும் ட்ரோன் வச்சு ஸ்கேன் பண்ணி பிடிச்சி ஈரானில் இருக்க ஸ்டார் லிங்கை பூராமே தூக்கிட்டாங்க. அப்போ எலான் மஸ்க் ஆஃப் ஆகி போயிட்டாப்புல. என்னடா இது எந்த தடங்கள் வந்தாலும் ஸ்டார் லிங்க் எடுக்கும் அப்படின்றத பார்த்தா ஸ்டார் லிங்க்குக்கே முதல் ஆப்பு உலகத்தில் வச்சது ஈரான் தான். அதில் கன்ஃபியூஸ் ஆகி போன உடனே என்ன பண்ணேன்னா அடுத்து உடனே ஏற்கனவே ஒரு சேட்டலைட் வந்து ஜாமரை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜியில் ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் அது ரெடியாக இருந்துச்சு. அதை அப்போ விடலான்றப்ப 26ஆம் தேதி ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வந்து ஜாம் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 27ஆம் தேதி அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, அது இப்போ விண்ணுக்கு போயிடுச்சு. போய் தான் இன்னைக்கு அதை பிரேக் பண்ணியிருக்கு. எதை? அந்த ஜாமரை பிரேக் பண்ணியிருக்கு. இருந்த போதிலும் இவங்க அதை தாண்டி வேறு வேலை பண்ணுவாங்க. சைனாட்ட அதை விட பெரிய டெக்னாலஜிலாம் இருக்குது. ரஷ்யாட்ட அதை விட பெரிய டெக்னாலஜி இருக்குது. சரியா? இப்போ அடுத்து இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா அமெரிக்கா விளக்கெண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும். இப்போயே விளக்கெண்ணெய் குடித்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜாமரை பிரேக் ஏற்கனவே வந்து என்னென்னா சவுத் அமெரிக்காவில் போய் ஆப்ரஹாம் லிங்கன் போது ஜாமரை போட்டாங்கல்ல, போட்டு இதை பிரேக் பண்ண முடியுன்றதை உன்னை கண்டுபிடிச்ச உடனே தான் இந்த சேட்டலைட்டை ஸ்பேஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறான். அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPS 3SVO9 அப்படின்றது தான் இப்போ ஏவப்பட்டது 27ஆம் தேதி. ஃபால்கன் 9 குரூப் அது ஏவி இப்போது வந்து அது போய் நின்றுருக்கு. இப்போ அதை என்ன பண்ணணும்னா ஜாமரை உடைக்கும். இப்போ இதுக்கு ஜாமர் போட முடியாமல் அது ஜாமரை உடைச்சிரும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 26ஆம் தேதி ஜிபிஎஸ்சியை டைவர்ட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பதிலடின்றது தெரியல. ஸோ இப்போ இது வந்து ஸ்பேஸ் வாராக மாறுது. இப்போ நீ முதல்ல இதை இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா பெட்ரோல் பண்ணணும், சாவியே உன்ட்ட இல்லை அப்படிங்கும்போது எப்போ நீ வந்து என்னை இப்போ மோத போகிற, முதல்ல சாவியை தேடி எடுத்துட்டு வான்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. ஓகே, ட்ரம்ப் ஆனால் ஒரே நாள் ஈரானை முடிச்சிருவேன், நினச்சா வந்து ஈரான் காலி ஆகிடும், ஒரு நாள் நைட்டில் முடிச்சிருவேன்னாரு. இப்போ ரொம்ப அமைதியாகிட்டாரு சார். ஆமாம், அவரை முடிச்சிடுவாங்க போல நைட் ஒன் நைட்டாக. புரியுதா? நாங்கள் நினச்சோம்னா நைட் ஒன் நைட்டாக உனைய முடிச்சிடுவோன்ற கதையில் அப்படி பாட்சா படத்தில் காட்டுவாங்க, ரகுவரன் காட்டுவார், அங்கே பார் அப்படின்னாரு. என்ன ரஜினி நம்பர் இங்கே பாருக்க அப்படின்னானே இங்கே 4 பேர் துப்பாக்கி. ஆஹா, நம்ம தனியாக கூப்பிட்டு போட்டுடலான்னு பார்த்தா இவன் நம்மளை போடுறதுக்கு ஆளை நிறுத்திருக்காங்கன்ற கதையில் இப்போ 2 பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இல்லை, இதுக்கு பின்னாடி ரஷ்யா சைனா ஆமாம் கரெக்டாக. அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் இதில்? ஆக்சுவலி இதில் எல்லாமே வியாபாரம் தான். பெனிஃபிட் என்ன இருக்குது? எல்லாம் இப்போ இருக்க நாளைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க, லாபம் நஷ்டம். இவங்க இந்த குரூப்பில் இருக்காங்க, அவங்க அந்த குரூப்பில் இருக்காங்க. உங்களுக்கு நான் உதவுறேன், சேட்டலைட் வேணுமா அது வேணுமான்னு எல்லாம் கொடுத்து உதவுவாங்க. இப்போது ஈரான் நாட்டில் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாது, இஸ்ரேலில் நிறைய பேருக்கு அதான் கேட்குறேன், யாருக்குமே தெரியாது. எல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்னடா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற கதையில். இப்போ
நம்ம இதை இவ்வளோ நேரம் யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி. இல்லை அந்த நாட்டில் சத்தமே இல்லாமல் இருந்துச்சு சார். இந்த அளவுக்குலாம் பெருசாக 2 லட்ச ரூபாய் கேமரா, 5 லட்ச ரூபாய் கேமரா, 4 லைட்டு, இது கேமராமேன், பிசி ஸ்ரீராமே கூப்பிட்டு வந்தால் கூட எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது ஃபியூஸை பிடிங்கிட்டேன்னா கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா ஓகே ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை இப்போது நாங்கள் தான் வல்லரசு நாடுன்னு அமெரிக்கா சொல்லிக்கிறாங்க, நாங்கள் தான் இருக்கலே பெரிய டெக்னாலஜின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இன்றைக்கி ஒரு ஜிபிஎஸ் மூலியமா ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாங்க இல்லையா? உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவோட மேலே பார்வை எப்படி இருக்கு? எல்லோரும் காரி தான் துப்புவாங்க. அது துப்புனா தொடச்சிக்குவோன்றது தான். திருப்பியும் சொல்லுவாங்க நாங்கள் தான் பவர்ஃபுல்லு, நாங்கள் அடிச்சிருந்தோம்னா செத்துருப்பான் வேணான்னு விட்டோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க திரும்பி. அவ்வளோதான், வாய் இருக்க வரைக்கும் வடை சுட வேண்டி தானே. ட்ரம்ப்போட பிடிவாதம் ஏன் சார் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு? எல்லாம் அழிவின் ஆரம்பம் தான், வேற என்ன. அதாவது பொண்ணு பார்க்க போவேன், அது பழைய காலத்து கதை. இது இப்போ உள்ளதை பொருத்திடக்கூடாது. நீங்கள் பொண்ணு பார்க்க போனவனுக்கு மாமியார் ரொம்ப பிடிச்சிருக்கான். அங்கேயே உடனே சொல்கிறான்னா கட்டினா மாமியாரை தான் கட்டுவேன், இல்லை கழுத மேலே போவேன். அவனை என்ன பண்ணுவீங்க? புரியுது, அந்த காலத்து ஒரு பரம சொல்லு, அந்த மாதிரி தான்டா இவன் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி தான் ட்ரம்ப்போட கதை. இப்போ பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரும் சீனா போயிட்டு வரதா தகவல்லாம் பார்க்குறோம். அப்படின்னும் போது இன்னும் அதிகமாக அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதான் அமெரிக்கா எதிர்க்கிறதுனால தானே அமெரிக்கா வந்து இப்போ கூட இருக்கவனை பூராமே பகிச்சிட்டான். யூரோப்பியன் யூனியனே பகிச்சிட்டாங்க, பிரிட்டனே பகிச்சிட்டான். பிரிட்டன்லாம் சொன்ன கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. அவனையே நாசப்படுத்தி அவனை போய் சைனாவோட சேர்த்து விட்டேன். புரியுது அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டேன். ஓகே, அதனால் இப்போ ட்ரம்ப்பை வந்து தோக்கடிக்கணும், ட்ரம்ப்பை வந்து பாதியிலே ஒரு வருஷம் போதும்னு அனுப்பிவிடுற அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு கதை. ஓகே, இப்போ இஸ்ரேல் எப்படி பார்ப்பாங்க இந்த விஷயத்த? ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஈரான் மேலே நிறைய விஷயங்கள் மேலே இது பண்ணிட்டு இருந்தாங்க. முதலாளியே இந்த அளவுக்கு அடி வாங்கும்போது அப்போ தொழிலாளி என்ன பண்ணுவான்? அம்பாட்டு உட்காந்து வெடிக்க தான் பார்ப்பான். தடுக்கவும் முடியாது, தடுத்து அவன் அடிப்பாங்க. புரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ இஸ்ரேல் இருக்குது. இப்போ ஏதாவது போர்னு வந்தால் அடி இஸ்ரேல் தான் வாங்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, அந்த போரை நிறுத்தணும்னு பார்க்குறான். கப்பல் கொண்டு போனது போயாச்சு. இடையில ட்ரம்ப் சொல்லிட்டாரு கப்பல் போனால் பரவாயில்ல திரும்ப வந்துடும் அப்படின்னு. சும்மா ஒரு ட்ராவலாக கூட இருக்கட்டுமே. புரியுது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும். ஓகே, இல்லை இப்போ பின்வாங்கிட்டாங்களா இல்லை தோற்று போயிட்டாங்களா? தோக்கலை, இல்லை அமைதியாக இருந்து அடுத்து என்ன பண்ணலான்னு அதுதான் யோசிப்பாங்க. வெறி கொண்டு இருக்காங்க, இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. வெறி கொண்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏற்கனவே யோசிச்சு தான் இந்த முடிவுக்கே வந்தாங்க. இப்போ இதையும் யோசிக்க விட்டுறாங்க ஈரான். திருப்பி யோசிக்க போகிறாங்க, யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஓகே, இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஒரு போர் கப்பல் வந்து நின்னதுக்கு அப்புறமா அவனை டைரெக்டாக அட்டாக் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் டெக்னாலஜி வைஸாக அட்டாக் பண்ணுறது இதுதான் முதல் முறை உலகத்தில். 2ஆம் உலக போருக்கு அப்புறம் போர் கப்பலையே வந்து, அதுவும் ஆப்ரஹாம் லிங்கன் தான் நம்பர் 1 கப்பல். அதில் 20 ஃப்ளைட்டு இறங்கலாம், ஏறலாம். F-35 போட்டால் அவ்வளோதான், ஒரு நாடே காலி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் இறங்கியிருக்கும். அதை பாட்டுக்கு அங்கேயே நிற்கிது. நாடு காலையே இனிமேலும் கிளம்புனா தானே போய் நாடை காலி. கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி தான் A-15 நிற்கிதுன்றாங்க, S-35 நிற்கிதுன்றாங்க. எல்லாம் நிற்கட்டும், பார்க்கிங்லேயே நிற்கட்டும், இங்கே வந்தால் ஃபீஸ் வாங்குவோம், அதனால் அங்கேயே நிறுத்திங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த போர்னால இப்போ உலக அளவில் வந்து ஆல்ரெடி வந்து பெட்ரோல் டீசல் ரேட் எல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்குலாம் சொல்கிறோம். இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப அதிகம் வராது. இதில் வந்து என்னென்னா அது அடிக்கடி இப்படி ஆகிறதுனால இது இப்போவுமே இப்படி தான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பெட்ரோல் கப்பல் டீசல் இது இப்போ எதிர்ப்பு போகிற crude oil கப்பல் அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் சும்மா விளையாட்டு காட்டுறாங்க, சும்மா சண்டை போடுறேன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, 2 வருஷமாக போடலன்னா அவன் வேலையை பார்த்து போயிட்டுருக்கேன். இப்போ அமெரிக்காவில் பொருளாதார பிரச்சனை நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிற எல்லாரையும் பகைச்சிட்டாங்க. இப்போ இங்கே எதிர்க்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பெரிய பெரிய நாடுகளாக ஒன்றா சேருது. இது கடைசியில் எங்கே போய் நிற்கும்? ஒரு பெரிய போரில் போய் நிற்குமா? போர்லாம் வர போர் வந்தால் அதோட அவ்வளோதான், மொத்தம் எல்லாமே சீன் முடிஞ்சிடும். போர் கிட்டத்தட்ட போகும், நெருக்கமாக போகும். அதுக்குள்ளே ட்ரம்ப்பை மாற்றிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சான். இல்லை ட்ரம்ப்பு தான் இருக்கணும் அப்படின்னா ட்ரம்ப்பு என்ன பண்ணுறது? ஓகே, இது அமெரிக்க மக்கள் இதுக்கு ஆதரவு தராங்களா? மக்கள் ஆதரவு கிடையாது, எந்த அரசாங்கத்துக்கும் மக்கள் ஆதரவு கிடையாது. இப்போ மோடிஜிக்கு ஓட்டு போட்டவனை கேளுங்க, இது கரெக்டானு நெய் பையா அப்படின்பான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அதனால் அரசாங்கங்களுக்கு இந்த போருக்கெல்லாம் மக்கள் ஆதரவுன்றது சுத்தமாக கிடையாது. இவங்களாம் வடையை சுற்றிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி, வணக்கம்.